நம்ம சிஎஸ்கே லக்னோ மோத போகிற மேட்ச்சில் லக்னோக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே 2 அதிரடியான மாற்றத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த 2 மாற்றங்கள் என்ன? லக்னோக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், லக்னோக்கு எதிராக சிஎஸ்கேட பிளேயிங் லெவனில் 3 முக்கியமான வீரர்களுக்கு பிளேயிங் லெவன் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஹெவி சான்ஸ் இருக்குது. அந்த 3 வீரர்கள் யார், யாரோட இடத்துல அவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜெமி ஓட்டனோட மாட்டா நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக ஒரு சேஞ்சை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஏன்னா ரோல்ட் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பென்சர் ஜான்சனை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இவரை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஏன்னா இவர் தான் வந்து அதிக வேகத்தில் வந்து பந்து வீச முடியும். பேட்டிங் பண்ண மாட்டார், பட் பவுலிங் வந்து கன்ஃபார்மாக ஜெமி ஓட்டன் போல் போட முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெமி ஓட்டனோட இடத்துல இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வீரராக மெக்னீல் இருக்கார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷிங் ரோலில் நம்ம சிஎஸ்கே யூஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆடு லெவனில் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இம்பேக்ட் ரோலில் நம்ம சிஎஸ்கே இவர் எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த கடைசி வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சர்மாவோட இடத்துல உள்ளே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸு நம்ம பிரசாந்த் வீருக்கு. கார்த்திக் சர்மாவுக்கு சரியாக வந்து அமையலை. ஸோ பிரசாந்த் வீர் இப்போதைக்கு ஒரு சம ஃபார்மில் இருக்கிறதா சொல்லப்பட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் சர்மாவோட இடத்துல பிரசாந்த் வீரை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 3 பேரும் லக்னோக்கு எதிரான ஆடு லெவனில் இடம்பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது லக்னோக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேவின் ஆடு லெவனை பார்த்துருவோம். ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் சஞ்சு ருத்து இவங்க தான் ஓப்பனிங். அதுக்கப்புறமா ஊர்வில் பட்டேல் ஒரு கம்பக்கை வந்து கொடுத்துருந்தாரு போன மேட்ச்சில். ஸோ 1 டவுனில் கன்ஃபார்மாக அவரை வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா டெவால் பிரவிஸ், டூபே, கார்த்திக் சர்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சேஞ்ச் தேவை அப்படின்னா அந்த இடத்துல பிரசாந்த் வீரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறமா ஓவர்டன் வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு பவுலருக்காக வந்து போக போகிறாங்க. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பென்சர் ஜான்சன் இல்லைனா நியூசிலாந்து பிளேயர் யாரையாவது எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா அன்சுல் கம்போஜ், 100, நம்ம அகில், குர்ஜப்னி சிங், முகேஷ் அப்படின்னு இவங்க வந்து இருக்க போகிறாங்க. ஒருவேளை அதுலேயும் சேஞ்சு தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா குர்ஜப்னி சிங்கை தூக்கிட்டு அந்த இடத்துல ஆகாஷ் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவின் பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்க போகுது. இம்பேக்ட் ரோலை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ஃப்ராஸ்க்கான, அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்திருக்கிற சில பிளேயர்ஸ் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லக்னோக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேவோட ஆடு லெவன் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன மாற்றங்களை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரலாம், இன்னும் என்ன மாற்றம் தேவை அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.